சட்டமன்ற உறுப்பினரும் நீர்வளத்துறை அமைச்சருமான துரைமுருகன் தலைமையில் காட்பாடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வேலூர் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்களுக்கான கலந்தாய்வு கூட்டம் வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சுப்புலட்சுமி, வேலூர் மாநகராட்சி ஆணையர் ஜானகி, மேயர், துணை மேயர் மற்றும் 17 வார்டு உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். காட்பாடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் மாநகராட்சி வார்டுகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் துரைமுருகன், அமைச்சரவையில் மாற்றம் இல்லை என முதலமைச்சர் தெளிவாக கூறியுள்ளதாகவும், கலைஞரின் கவிதைகள் மற்றும் நூல்களை மிக குறைந்த விலையில் அதிகமானோர் வாங்கி படிக்க வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்தார். இதெல்லாம் முதலமைச்சர் தன்னுடைய ஆளுகைக்கு உட்பட்டு நிர்வாகத்துக்கு தேவையான நேரத்தில் எதையும் செய்வார். அதில் போய் நம்ம தலையிடக்கூடாது. முதலமைச்சருடைய வில்லன் பேசுகிறா. கலைஞரோட நூல்கள் நாட்டுரிமை ஆக்கப்படும் சொல்லிட்டு இப்போ அறிவிச்சிருக்காரு. அது எந்த வகையில் பொருத்தமா இருக்கும், எந்த வகையில் பயனுள்ளதான? அதாவது இப்போ நிறைய பேர் புக்குகள் தான் அதிக வேலை போட்டு வைப்பாங்க. இப்போ வச்சுன்னா நம்ம எல்லோரும் வாங்கி எல்லா பிரச்சாரம் பண்ணுவான். இப்போ ஒரு பூம்புகார் பிக்சர்ஸ் அவன் மட்டும் கலைஞருடைய நூல்களை போட்டுக்கிட்டு இருப்பான். அவங்ககிட்ட பொக்கு வாங்கினா அவன் தான் திருப்பி போட்டுருவான். நாட்டோட பயப்பட்டால் யார் வேணா போடுது, எது வேணும், அதில் சீப்பாகிடும் விலை. விலை இல்லைன்னு சொல்லியிருக்காரு. நாட்டுடைய பிறகு வந்து கலைஞரோட நூல்களுக்கு விலை இல்லைன்னு விலை இல்லைன்னா எப்படி கொடுப்பாங்க? யார் போட்டு போட்டு கொடுப்பான்? சர்க்கார் ஒன்றும் அவனை போடலாமே தவிர அதனால அந்த பிரச்சனை போட்டாலும் தெரிய வரும். எந்த வகையான இம்பாக்ட் ஏற்கனவே கலைஞரோட நூல்கள் பல மாற்றம். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பேரூராட்சி செட்டித்தெரு பகுதியைச் சேர்ந்தவர் ரமேஷ். இவரது மகன் சசிபானந்த் ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் உள்ள பிரபல தனியார் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்நிலையில் சசிபானந்த் உடல்நிலை சரியில்லை என பள்ளிக்கு 2 நாட்களாக விடுமுறை போட்டதாக கூறப்படுகிறது. மாணவன் சசிபானந்த் பள்ளிக்கு சென்ற நிலையில் பள்ளி ஆசிரியர் சசிபானனை திட்டியுள்ளார். சக மாணவர்கள் மத்தியில் திட்டியதால் மனமுடைந்த மாணவன் சசிபானந்த் பள்ளி 2வது மாடியில் இருந்து குதித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த சசிபானனை பள்ளி நிர்வாகத்தினர் மீட்டு ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த தண்டலம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். மாணவன் சசிபானனுக்கு கை, கால் மற்றும் இடுப்பு எலும்பு முறிவு ஏற்பட்டு தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து ஸ்ரீபெரும்புதூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து பள்ளி வளாகத்தில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவை கைப்பற்றி விசாரணை செய்து வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்த வாக்காளர்களுக்கு விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி எம்பி மாணிக்கம் தாக்கூர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். அப்போது பொதுமக்கள் மத்தியில் பேசிய மாணிக்கம் தாக்கூர் எம்பி, தமிழகத்தின் நலனுக்காக தொடர்ந்து டெல்லியில் குரல் கொடுப்பேன் என்றார். மேலும் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியில் சாத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் ரகுராமன் மற்றும் திமுக நிர்வாகிகள் மற்றும் காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். மேலும் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர், மத்திய அரசு பட்டாசு தொழிலுக்கான ஒரு சட்டத்தை கொண்டுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருவதாகவும், பட்டாசு தொழிலுக்காக மத்திய அரசு கொண்டு வரும் சட்ட மசோதா தொழிலாளர்களுக்கும் பட்டாசு தொழிலையும் காப்பதாக இருக்க வேண்டும் என்றும், அந்த சட்ட மசோதா பட்டாசு தொழிலுக்கு எதிராக அமைந்துவிடக்கூடாது என்பதில் காங்கிரஸ் கட்சி தெளிவாக உள்ளதாக கூறினார். பட்டாசு தொழிலை காக்க வேண்டும், அதே நேரத்தில் பட்டாசு தொழில் மேல் இருக்கின்ற அதிகாரிகளுடைய கட்டுக்கடங்காத அதிகாரங்களை குறைக்க வேண்டும். அதே நேரத்தில் பட்டாசை பாதுகாப்பாகவும் பட்டாசை நம்பி இருக்கின்ற மக்களுடைய வாழ்வாதாரத்தையும், பட்டாசு தொழிலை ஈடுபட்டிருக்கிறவருடைய பாதுகாப்பும், பட்டாசு செய்பவர்களுடைய பாதுகாப்பும், பட்டாசு தொழிலை நடத்துகின்றவர்களுடைய பாதுகாப்பும் மிக மிக முக்கியமானது. பட்டாசு தொழில் இந்தியா முழுவதும் மட்டுமல்ல, உலக அளவிலே மிகப்பெரிய அளவிலே வளரக்கூடிய ஒரு தொழிலாக இருக்கிறது. மத்திய அரசு தொடர்ந்து மோடி அரசு இந்த பட்டாசு தொழிலை நசுக்கின்ற பல வழிகளை செய்து வருகின்றன. இந்த சட்டத்தின் மூலமாக அவர்கள் அப்படிப்பட்ட நடவடிக்கைகளை எடுக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி, எங்களை பொறுத்த மட்டும் அதுக்காக வலியுறுத்துவோம். தமிழகத்திற்கு எய்ம்ஸ் வரக்கூடாது என அதிமுகவும் திமுகவும் தடுத்து வருவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மதுரையில் தெரிவித்துள்ளார். மதுரை மாநகர் பாஜக சார்பில் நரேந்திர மோடி 3வது முறையாக பிரதமராக வாக்களித்து வாய்ப்பளித்த வாக்காளர்களுக்கு நன்றி அறிவிப்பு மற்றும் மத்திய அரசின் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் மதுரை தினமணி டாக்கீஸ் அருகே உள்ள சாலையில் நடைபெற்றது. முன்னதாக பொதுக்கூட்டத்திற்கு அருகே உள்ள டிஎம்எஸ் சிலைக்கு தமிழக மாநில தலைவர் அண்ணாமலை மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்.
தொடர்ந்து திமுக மற்றும் அதிமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் அந்த கட்சிகளிலிருந்து விலகிக் கொண்டு தங்களது ஆதரவாளர்களுடன் பாஜக தலைவர் அண்ணாமலை முன்பு பாஜகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அண்ணாமலை சிறப்புரையாற்றினார். அப்போது எதிரியாக இருந்தாலும் தகுதியான எதிரியை தேர்ந்தெடுத்து மதிப்பளிப்பேன் என்பதற்கு கலைஞர் நூற்றாண்டு வெளியீட்டு விழாவை சாட்சி என்றும், எம்ஜிஆர் நாணய வெளியீட்டு விழாவில் எடப்பாடி பழனிசாமி நாணயத்தை வெளியிட்டால் தமிழகத்தை தவிர வேறு எங்கும் தெரியுமா என்று கேள்வி எழுப்பிய அவர், செல்லூர் ஏரியாவை தாண்டினால் செல்லூர் ராஜு யாரு என்று மக்களுக்கு தெரியாது என்று விமர்சனம் செய்தார். எட்டு கோடி மக்கள் இருக்கும் இடத்தில் கட்சிகள் புதிதாக வந்து கொண்டேதான் இருக்கும் என்று அமைச்சர் ஐ. பெரியசாமி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிள்ளையார் நத்தத்தில் இன்று கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் கட்டுமான பணிகளை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி துவக்கி வைத்தார். பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தமிழ்நாடு அமைச்சரவை மாற்றம் குறித்த கேள்விக்கு ஏற்கனவே கூறியது போன்று முதலமைச்சர் மு. ஸ்டாலின் எந்த முடிவு எடுத்தாலும் அதற்கு கட்டுப்படுவோம் என்று தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழக கட்சி கொடி அறிமுகம் மற்றும் பாடல் வெளியீடு குறித்த கேள்விக்கு கட்சிகள் வந்து கொண்டேதான் இருக்கும், 8 கோடி மக்கள் இருக்கும் இடத்தில் கட்சிகள் புதிதாக வந்து கொண்டு இருப்பது பெரிய விஷயம் இல்லை என்று கருத்து தெரிவித்தார். சொல்லிட்டேனே, அதை முதல்வர் பார்த்து எந்த முடிவும் அவர் எடுப்பதற்கு முழு உரிமை இருக்கிறது என்பதை நான் தெரிவித்திருக்கிறேன். அது தெரியாது, அது தலைவரை கேட்டால்தான் தெரியும். அதை பற்றி நம்ம ஒன்று கட்சி வந்துக்கிட்டே இருக்கோம். 8 கோடி மக்கள் இருக்க இடத்துல எத்தனை கட்சினாலும் வரும். சந்தோஷம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.